தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லது சொல்வோம் எனும் நமது வலையொலி சுவைஞர்களுக்கு ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாடல்களின் தொகுப்புகளை அவற்றின் பாடல் மற்றும் விளக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் திருப்பாவையின் கனைத்திலங்கற்றெருமை என தொடங்கும் 12வது பாசுரத்தை மார்கழி திங்களான 12ஆம் நாளான இன்று காண்போம். இப்பாசுரத்தில் நற்செல்வன் தங்கையே, பனி எம் தலையில் வீழ நின் வாசல் கடை வந்து நின்று மனதுக்கு இனியவனை பாடவும் நீ வாய்த்திரவாமல் இருக்கின்றாய். பேருறக்கம் விட்டு இனியேனும் எழுக, அனைத்து வீட்டாரும் விழித்து எழுந்துவிட்டனர் என்று கூறி மனதுக்கு இனியவனை பாட எழுந்துவா என தோழியரை எழுப்புகிறாள் ஆண்டாள் நாச்சியார். இதோ திருப்பாவையின் 12வது பாசுரம். கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், பனித்தலைவீழ நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம், அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் 12வது பாசுரத்திற்கான விளக்கம். இந்த பாடல் நற்செல்வன் தங்காய் என்று தனி ஒருத்தியை அழைத்துச் சொல்வதாக அமைந்திருக்கிறது. அவள் செல்வ குடும்பத்தை சார்ந்தவள் என்பதால் மார்கழி குளிரில் மயங்கி உறங்குகிறாள். அவள் எத்தகைய செல்வமுடையவள் என்று குறிப்பிடுவதற்கு பாலருந்தும் பருவ இளம் கன்றுகளை உடைய எருமைக்கன்றின் பசிக்கு இறங்கி நினைத்த அளவிற்கு தன் மடிவழியே தொடர்ந்து பாலை சொரியும் என்று சொல்லுகிறாள். கன்று வந்து மடிமுட்ட பால் சுரக்கும் என்பது இயற்கையில் வழக்கமல்லவா? ஆனால் இங்கோ நினைத்த அளவு பால் வழிய தொடங்குகிறது. கன்றுக்கு பசிக்கிறது என்று தாய் நினைக்கும் பொழுதே மடியில் பால் சுரந்து விடுவதால் கன்று வந்து அருந்துவதற்குள் சிந்திச்சிதறும் பாலால் அந்த வீடே சேராகி விடுகிறதாம். அந்த அளவிற்கு செல்வ வளம் உடையவனின் தங்கை என்பதால் மார்கழி குளிரில் மகிழ்ந்து உறங்குகிறாள் என்று இப்பாடல் வழியே குறிப்பிட்டு தாய்மையின் உயர்வை சுட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். இத்தகைய செல்வ வளம் மிக்கவனின் தங்கையே, எழுந்திரு. நாங்கள் பனி தலையில் விழ உன் வாசல் வந்து நிற்கின்றோம். தென்னிலங்கை கோமானான ராவணனை சினந்து கொன்ற மனத்துக்கு இனிய நாராயணனின் புகழை பாடி நிற்கின்றோம். நீ வாய் திறவாமல் இருக்கிறாய். எல்லா வீட்டாரும் எழுந்து விட்டனர். இப்படியா நீ தூங்குவது? இனியேனும் எழுந்து வா என்று தோழியை அழைத்து பாடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். நன்றி, வணக்கம்.